ஸோ வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. பார்க்க போறோம்னா, அனிருத் அனிருத் அட் வேலண்டைன்ஸ் டே அப்படின்றது வந்து இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் திங். இட் இஸ் நாட் ஜஸ்ட் அனதர் சம்பவம். அது வந்து அதுவும் வந்து திஸ் இஸ் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலுக்கா ரீ-ரிலீஸ் அந்த மாரி ஒரு ஜோன்ல இருக்கு. ஸோ ஆனா இன் அ டிஃபரெண்ட் வெர்ஷன். ஒரு படத்துல வர ஒரு பாட்டா. ஸோ ப்ரோமோ தான் விட்டுருக்காங்க. பட் ஐ வாஸ் லைக் ஐ கேன் நாட் மிஸ் திஸ். இஃப் ஐ மிஸ் திஸ் ஐம் கோனா ரிக்ரெட் மிஸ்ஸிங் திஸ் ப்ரோமோ. ஸோ ரியாக்ட் பண்ணாம விட்டேன்னா கண்டிப்பா ரிக்ரெட் பண்ணுவேன்னு தெரியும். அதனால தான் வந்துட்டேன். ஸோ வாங்க பாப்போம் எப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு லெட்ஸ் கோ. வாழ்க்கை என்பது வாதிக்காத தந்த பெண்ணே மீதியும் வேண்டும். நீ அப்போ லிரிக்கல் போன வீடியோலாம் எப்படி பின்பு இருந்திருக்கு? இந்த வானமோ இருண்டுதான் போகும். ஏய், எனக்கென யாரும் இல்லையே, ஓ உனக்கது தோணவில்லை. ஓகே செம்மையா இருக்கு. எனக்கென யாரும் இல்லையே, உனக்கது தோணவில்லை. Sing it ஓ ஏய் பிரேம்ஸ் பயங்கரமா இருக்கு. Man, finally we are getting a video song for எனக்கென யாரும் இல்லையே. That is actually எக்ஸைட்டிங் தென் எக்ஸ்பெக்டட் ஃபார் மீ ஆக்சுவலா. நான் வந்து எக்ஸைட்டிங்கா இருக்குன்னு தெரியும். ஆனா பார்க்கும்போது செம்மையா இருக்கு. எனக்கே ஜாலியா இருக்கு. எவ்ளோ எவ்ளோ ரசிச்ச ஒரு பாட்டு. எனக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ட்ரிவியா இருக்கு இந்த பாட்டுல. என்னன்னா, ஆ நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு இன்னும். நாங்க வந்து என் வீட்ல பெருசா படம் பார்க்குற கல்ச்சரே ரொம்ப கம்மிங்க. என் தாத்தாலாம் வந்து படமா அப்படின்ற மாரி இருப்பாரு. ஸோ அதனால ஒரு வாட்டி நானு, எங்க அம்மா, எங்க அப்பா, என் தாத்தாலாம் ஒரு வாட்டி கார்ல போயிட்டு இருந்தோம். தூங்கின்னு வந்துட்டு இருந்தேன். வீட்டுக்கு கிட்ட வந்தாச்சு. வீட்டுக்கு கிட்ட வரும்போது ஐ வாஸ் லைக் தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நெனச்சாங்க. நானும் தூங்கிட்டு தான் இருந்தேன். ஆனா இந்த பாட்டு ரேடியோல ஓடுச்சு. திடீர்னு கண்ண மூடிக்கிட்டு அப்படியே எந்திரிக்கிறேன். நான் வந்து ஓகே மறுபடியும் எந்திரிக்கிற ஜோனுக்கு வந்துட்டேன். பாட்டு கேட்டுருச்சு. ஐயோ! எழுந்திரிச்சிரணும் பாட்டு கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோனுக்கு வரேன். டக்குன்னு கண்ண தொறக்கல ஒண்ணும். ஆனா வாய் மட்டும் பாடுது. போத நீதானேன்னு ஆரம்பிச்சுதான் அப்புறம் கண்ணே தொறக்கிறேன். என்ன இவன் தூக்கத்துல படுறான். தூக்கத்துலலாம் படல. எழுந்துட்டேன். ஆனா பாட்டு அப்படி அப்படின்ற மாரி ஏந்துச்சு. அது இப்போ வரையும் ஞாபகம் இருக்கு அந்த இன்சிடென்ட். அப்படியாப்பட்ட ஒரு பாட்டு. எனக்கெல்லாம் இது. ஸோ ரியலி ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் இது எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. படத்துல பயங்கரமான பிளேஸ்மெண்ட்ல வந்து ஐ எம் கான், ஐ எம் பினிஷ் அப்படின்ற மாரி தான் இருக்கும். அண்ட் இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஆ இப்ப மார்ச் எண்டுன்றாங்க. ஏப்ரல் தள்ளி போகுன்றாங்க. என்ன ஏதுன்னு நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரியலங்க. எல்லாமே வந்து ரூமர்ஸ் மட்டும் தான். பட் அஃபிஷியலா புரொடக்ஷன் ஹவுஸ்ல சொன்னா தான் நம்மளுக்கு தெரியும். அண்ட் பிஆர் எப்பயுமே எனக்கு பயங்கரமா புடிச்சிருச்சு இப்ப. பயங்கரமா புடிச்சிருச்சு. ஸ்டார்ட்டிங்ல இருந்தே அது ஒரு ஒரு ஸ்க்ரீன் பிரசன்ஸ் ஒரு ஆரா கேட்ச் பண்ணிட்டே இருந்துச்சு. இப்ப அது வந்து எனக்கு ஒரு மினிமம் கேரண்டி ஜோனுக்கு போயிருச்சு. ஓகே பிஆர் பண்ணா படம் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஜோன்ல. ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி, வெரி ஜெனுவின்லி ஹாப்பி ஃபார் ஆல் தி சக்ஸஸஸ் தட் இஸ் ஹி ஹஸ் டன். ஸோ இது என்ன மாதிரி ஒரு சக்ஸஸா இருக்க போது. அண்ட் ஆல்சோ விக்னேஷ் சிவன் படம் அப்படின்றப்ப ஐ ரியலி வாண்ட் விக்னேஷ் சிவன் டு டெலிவர் அ வெரி வெரி குட் ஃபிலிம் திஸ் டைம். ஏன்னா லாட் ஹஸ் ஹேப்பன் இன் பிட்வீன். ஆனா அதெல்லாம் தாண்டி விக்னேஷ் சிவன் ஆக்சுவலா ஒரு நல்ல டைரக்டர் தான். தேவையில்லாததுக்கு நடுவுல ரொம்ப நெறைய அடி வாங்குனாரு. பட் யா ஐ வாஸ் லைக் பட் ஸ்டில் த கிரியேட்டர் இன் ஹிம் இஸ் a very good creator. So let's I'm really rooting for him in this. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் நல்ல படமா அவருக்கு அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ யா இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பார்ப்போம். நன்றி.